அண்ட் உங்களுக்கு ஏன் திருமணம் வேணும்? இங்க தனியா யாரும் இருக்க முடியாதுங்க. 2 கால்ல நடக்கும்போது தைரியமா இருக்கும். நல்லா பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா நம்ம படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மனசு தேடும் ஒருத்தர. யாராவது இருந்திருக்கலாம், பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து மேரேஜ் இல்லாத வாழ்க்கையில இது கஷ்டம். ம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, லிவ்-இன்ல அப்படி இப்படிலாம் இருக்கு. நெக்ஸ்ட் வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷன் அப்படி வருது. ஓகே. மேரேஜ் குறைய 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 எங்கெங்கெல்லாம் இவங்க அங்க நம்பிக்கை குறையுதோ, அங்கெல்லாம் லிவ்-இன் அப்படி அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் கேஷுவல் ஆகுறாங்க. டேட்டிங். ஓகே. மூவ் ஆகுறாங்க. அவங்க சொன்ன மாரி அத பார்ட்னர்ஷிப் டீடாவே இருக்கட்டுமே. பார்ட்னர்ஷிப் டீடா இருக்கும்போது அவன் என்ன ஏமாத்த மாட்டான். நான் அந்த டீட்ல போட்டிருக்கேன். நான் இது பண்றேன். அந்த ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. அதே மாரி தான் அந்த மேரேஜோட அந்த நம்பிக்கையும் இருக்கும். 60 வயசுக்கு மேல எல்லாம் அடங்கிடும் உடம்புல. ம். எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜ் வரணும். ஒரு பாசம், ஒரு நேசம், அந்த ஒரு மனசு வரும் அப்படின்னா, அது மனைவி கிட்ட தான் வரும். மனைவிக்கு கணவன் கிட்ட இருந்து தான் வரும். ஓகே. சோ அதுதான். வேற இங்க. தம்பி. நம்ம தனிமையில இருக்கிறத விட இன்னொருத்தரோட துணையில இருக்கும்போது நமக்கு இன்னும் இனிமையை காணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா? அதாவது தனிமை, இனிமை. ஓகே. அப்புறம் சொல்லுங்க. எல்லா நைட் ஃபுல்லா உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணியா? ஸோ எல்லா விதத்துலையுமே பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட தனியாக இருக்கிறத விட அதே நேரம் வெட்டியாக இருந்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு சரியான ஆளை துணையாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ஷனோட நம்ம இருக்கிறது தனியாக இருக்கிறத விட சிறந்ததாக இருக்கும். அதனால எனக்கு திருமணம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. டன். சூப்பர்.